இருங்க காமிச்சேன். ஸோ உதாரணத்துக்கு 2 இன்ச்சு பைப்பு, இதுலேயே வந்து ஐஎஸ்ஐ நான்-ஐஎஸ்ஐ 2 பைப்புமே இருக்குது. ஸோ குந்தன் பிராண்டோடது. ஸோ கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ, லென்த்து கம்மியாக இருக்குல்ல, இந்த பைப்பு வந்து ஐஎஸ்ஐ பைப்பு, சீல் அதிலே வந்துடும். ஸோ நான்-ஐஎஸ்ஐயும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஐஎஸ்ஐ சீல் இருக்காது, ஆனால் குவாலிட்டி வந்து ஐஎஸ்ஐ குவாலிட்டிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதில் வந்து இன்னொரு இது என்னென்னா லெட் ஃப்ரீ, ரெண்டுமே வந்து லெட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்க பைப் தான். ஸோ நம்ம ஏற்கனவே பிவிசி பைப் பற்றி சொல்லியிருப்போம், லெட் ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்க பைப்பை வாங்குங்க அப்படின்னு. ஸோ லெட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு கெடுதல். ஸோ அது இல்லாமல் மாதிரி பைப் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வர தண்ணியிலையும் அந்த லெட் கண்டென்ட் வந்து மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் லெட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்க பைப் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு பைப்பில் குவாலிட்டி எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ குந்தன் அக்ரி 75 mm, அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். 75 mmங்கிறது 2.5 இன்ச் பைப்பு. 4 kg/cm²ங்கிறது ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 4 கிலோ அழுத்தத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ அப்படிங்கிற மாதிரியான டெஃபினிஷன். ஸோ இதுலேயே வந்து 4 kgங்கிறது திக்னஸ் வந்து இதுவே வந்து ஐஎஸ்ஐ பைப்பில் இந்த திக்னஸே போதும். இல்லை எங்களுக்கு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 6 kg பைப்பு இந்த அளவில் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து ஐஎஸ்ஐ பைப்புனா கம்ப்ளீட்டாக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் 2 யூ பைப் அந்த ஐஎஸ்ஐ சிஎம்எல் நம்பரோடு வந்துடும். சிஎம்எல் நம்பர் இருந்தால் தான் வந்து ரிஜிஸ்டர்டு ஐஎஸ்ஐ மேனுஃபேக்சரர். ஸோ இதுலேயும் வந்து அந்த IS 4985ங்கிறது அதோட ஸ்பெசிஃபிகேஷன். அதில் வந்து அப்ரூவ்ட் ஆனது அந்த நம்பர் 65000 ஆரம்பிக்குது. அப்புறம் லெட் ஃப்ரீ. ஸோ இப்போ தயாரிக்கிற எல்லா பைப்புமே லெட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்க பைப்பை தான் தயாரிக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டோட நாம்ஸு. ஸோ நீங்கள் அதை ஐஎஸ்ஐ பைப்பாக வாங்கும் போது தான் அந்த லெட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்க பைப்பு கிடைக்கும். ஸோ நான்-ஐஎஸ்ஐ அதே போல் ஸ்க்ராப் மெட்டீரியல்லாம் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி லெட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்க பைப்பு வந்து கிடைக்காது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பெசிஃபை ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து 110 mm 4 kg கிளாஸ் 2 PVCU பைப். அதுலேயும் வந்து சிஎம்எல் நம்பர் எல்லாமே இருக்குது, லெட் ஃப்ரீ கண்டென்ட் தான். ஸோ இந்த மாதிரி லெட் ஃப்ரீ கண்டென்ட் இருக்க பைப்பாக வாங்கி உங்களோட வீட்டு அதே மாதிரி உங்களோட தோட்டம் அந்த இடத்துக்குலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து மெயினாக பொல்யூட் ஆகாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி எதனாலும் பைப் வாங்குங்க. ஸோ பைப்பு வந்து எல்லா பைப்புமே குவாலிட்டியான பைப் தான். ஐஎஸ்ஐயில் ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்து தான் எல்லாருமே வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் ஐஎஸ்ஐ பைப்பாக வாங்கி போட்டு உங்களோட இடத்தையும் வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ பைப்பு வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பைப்பு 3/4 இன்ச்சிலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு பைப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா குந்தன் பிராண்ட்லேயே அந்த 3/4 இன்ச்சு பைப்பு இல்லை, அதனால் இதில் கென்னெக்ஸுங்கிற பிராண்டில் வச்சுருக்கேன். 25 mm மென்ஷன் ஆகிருக்கும், அது வந்து 3/4 இன்ச்சு. ஸோ 1 இன்ச்சு அப்படிங்கும்போது 32 mm, 1.25 வந்து 40 mm, 1.5ங்கிறது 50 mm, 2 இன்ச்சுங்கிறது 63 mm, 2.5 இன்ச்சுங்கிறது 75 mm, 3 இன்ச்சுங்கிறது 90 mm, ஸோ 4 இன்ச்சுங்கிறது 110 mm. ஸோ இதுதான் வந்து பிவிசி பைப்பில் மேஜராக வந்து போகிற சைஸஸ்ஸு. ஸோ வீட்டுக்கு பெரும்பாலுமே வந்து யூஸ் பண்ணுறது 3/4 இன்ச்சு பைப்பு அதிகமாக போடுவாங்க. அப்புறம் வந்து 1.25 வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 1.25 பைப்பும் போடுவாங்க. அது போக வந்து 4 இன்ச்சு பைப்பு. இதுதான் வந்து வீட்டுக்கு பெரும்பான்மையாக வந்து யூஸ் பண்ணுற பைப்பு. அது போக வந்து காடுங்களுக்கு தண்ணி பாய்ச்சறது, தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறது, நிலத்துக்கு அடியில் போகிற பைப்பு, இதெல்லாமே வந்து 2.5, அதாவது 2.5ங்கிறது 2 இன்ச்சு அப்படிங்கிறது 63 mm, 2.5ங்கிறது 75 mm. அதுதான் வந்து தோட்டத்துக்கு காடுங்களுக்கு தண்ணி பாய்ச்சறது அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஐஎஸ்ஐ பைப்பு போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னிங்கன்னா, ஐஎஸ்ஐ பைப்பில் வந்து ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். அதே போல் லெட் ஃப்ரீ கண்டென்ட்டாக இருக்க பைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாட்டர் கண்டாமினேஷன் ஆகாது. அதே போல் தண்ணியில் வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வர்றது, தண்ணி வந்து உள்ளே உப்பு படிகிற பிரச்சனை. ஏன்னா பிவிசி பைப்புக்குள்ளே தண்ணியில் வந்து உப்பு கண்டென்ட்டு பிஹெச் வேல்யூ வந்து இதாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு உப்பு படிகிறது அதிகமாக இருக்கும். உப்பு தண்ணியில் மேக்ஸிமம் இந்த கிணத்து தண்ணி,
போர்வெல் தண்ணியிலாம் உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பைப்பில் வந்து உப்பு படிகிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிவிசி ஐஎஸ்ஐ பைப் போடும்போது உங்களுக்கு அது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். உப்பு படிகிற பிரச்சனை மெயினாக இருக்காது, ரொம்ப நாளைக்கு வரும். அதுலேயே வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெக்கமெண்டடு வீட்டுக்கு வாட்டர் லைன் பைப் எடுத்துகிட்டு வர்றது சிபிவிசி ஹாட் வாட்டருக்கும் தண்ணி மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறதெல்லாம் யூபிவிசி பைப்பு போடுறது தி பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா பிவிசி பைப்போட ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் யூபிவிசி பைப் வந்து ஸ்ட்ரென்த் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இதில் வந்து மேஜராக வந்து இப்போ இருக்க சைஸஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள், இதில் ஸ்ட்ரென்த் எப்படி நம்மளுக்கு செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரீஷியன்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க பைப் வந்து அறுக்கும் போது உடையக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அறுக்கும் போது அப்படின்னா கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்குற அளவுக்கு வந்து பைப்பை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்ம லென்த்தாக வாங்கியிருக்கோம், லென்த்தில் இருந்து சின்ன பைப்பாக கட் பண்ணும்போது அறுக்கும் போது உடையும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்க பைப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் வராது, சீக்கிரம் பிரேக் ஆகிடும் அப்படிங்கிறது எலக்ட்ரிஷியன் வந்து அவங்க ப்ளம்பர் சொல்கிற இதாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கனால பைப் அறுக்கும் போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஐஎஸ்ஐ பைப் போகும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இந்த ஸ்க்ராபு அப்படின்னு சொல்லுவாங்க, பைப்லேயே ஸ்க்ராபு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, குவாலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பைப்லாம் போனீங்கன்னா லைஃப் வராது. இப்போ நம்ம குந்தனில் பார்க்குறதுலாம் வந்து ஐஎஸ்ஐ பைப்பு ஸ்க்ராப் மெட்டீரியல் கிடையாது, ஒரிஜினல் வெர்ஜின் மெட்டீரியல் சொல்லுவாங்க, ஒரிஜினல் பிவிசி. ஸோ இதில் மாதிரி இதில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை வராது, குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து தகவல் கேட்குறாங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ நாமளும் வந்து எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுக்குறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நம்ம பிவிசி பைப் வந்து மேலே நிற்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த பீஸ் நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நான் ஐஎஸ்ஐ பைப்பு, ஸ்க்ராப்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து 2.5 இன்ச்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா 6 கேஜி பைப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ராப்பில் வந்து 6 கேஜிங்கிறது திக்னஸ் வந்து அவ்வளோக்கு ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஆனால் ஸ்க்ராப் பைப்புங்கிறதுனால 6 கேஜி போட்டால் தான் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஸோ அந்த பைப் மிதித்து காட்டுறேன், ஏதாவது ஸ்ட்ரக்சரலாக ஏதாவது டேமேஜ் ஆகுதா, பைப் உடையுதான்னு பார்த்துடலாம். ஸோ அப்படியே பாருங்கள். ஸோ நல்லா ஏறி மிதிக்கிறேன். உடையவே இல்லைங்க. என்ன கேமராவை நானே எடுத்துகிட்டு பைப் மேலே ஏறி நிற்கிறது பயமாக இருக்குது, ஸ்கிட் ஆகிடுமோன்ட்டு. பட் உடையில. ஓகே, குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு. ஸோ பைப் பார்த்திங்கன்னா மேலே ஏறி நின்றுட்டோம், பைப் உடையில, நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்க பைப்பாக இருந்தால் மேலே ஏறி நின்னோம் அப்படின்னா டப்புன்னு உடஞ்சிரும். ஸோ இதிலே வந்து ஐஎஸ்ஐ பைப்பு செக் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ பைப்பு. ஸோ ஐஎஸ்ஐ பைப்பும் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கு, எதுவும் டேமேஜ் ஆகலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் இப்படி தான் வந்து செக் பண்ணுவாங்க பைப்பு உடையுதா அப்படிங்கிறது. ஏன்னா இது நிலத்துக்கு அடியில் போடுற பைப்பு. பைப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி ஆழத்தில் போடும்போது நிலத்து இதுலேயும் வந்து மண் வந்து நல்லா இதாகும் போதும் பைப் உடையக்கூடாது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க ப்ளம்பர்ஸு. ஸோ இந்த பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கு, எதுவும் டேமேஜ் ஆகலை. ஸோ தாராளமாக வாங்கி உங்களோட வீடுகளுக்கு, உங்களோட தோட்டத்துக்கு, இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே வந்து நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பைப்பு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும், மேலே என்னோடய ஃபுல் வெயிட்டுமே கொடுத்து தான் நிற்கிறேன், எதுவுமே வந்து பைப்பு வந்து டேமேஜ் ஆகலை. அழுத்தவே முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா 4 கேஜி பைப்பு தான். ஸோ 2 இன்ச்சு 4 கேஜி பைப்பு வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இது வந்து 2 இன்ச்சிலே 2.5லேயே வந்து இது வந்து 2.5ல வந்து 4 கேஜி பைப்பு பாருங்கள். அதே வந்து பாதி தான் வந்து வளையுது. பைப்பு நல்லா திக்னஸ் நல்லாயிருக்கு. இதே வந்து நான் ஐஎஸ்ஐ பைப்பு, ஸ்க்ராப் மெட்டீரியல் கூட சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அந்தளவுக்கு இருக்காது, நாளாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஐஎஸ்ஐ பைப் போடும்போது உங்களுக்கு உடையிற பிரச்சனைலாம் வராது. ஓகே மக்கள்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி 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 நியூ இயர். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் பெரிய சக்ஸஸ், பெரிய வருமானம், பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கணுன்னு எல்லாத்தையும் விஷ் பண்ணுறேன்.